வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காலம் முழுவதும் காத்திருப்பேன். அத்தியாயம் 14. வழக்கம் போல அப்பாவிற்கு தயாரித்து வைத்த உணவை ஹாட்கேஸிற்குள் வைத்து மேஜை மீது வைத்தாள் சுகன்யா. டீ நிரம்பிய ஃப்ளாஸ்கையும் வைத்துவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட ஆயத்தமானாள். மனதிற்குள் உற்சாகம் தளும்பி வழிந்ததாலோ என்னவோ அவளுக்கு பஸ்ஸினுள் நெரிசல் இடிபாடுகள் எதுவும் உரைக்கவில்லை. அலுவலகத்திற்குள் நுழைந்து அவளது இடத்தை அடையும் வரை மனது படபடத்து கொண்டிருந்தது. நித்யானந்தத்துடன் தமது வருங்கால திட்டங்களை தீட்டி மகிழ வேணும். ஒரு முறை அவரை அப்பாவிடம் அழைத்து சென்று நேரில் பேசிவிட்டால் பிறகு கவலையே இல்லை. எவரையும் கண்டு அஞ்ச வேண்டாம். என் வருங்கால கணவர் இவர்னு என்று தைரியமாக அறிமுகம் செய்து வைக்கலாம். அலுவலகத்தில் ஏற்கனவே கசாமசா பேச்சு இருப்பது அவளுக்கும் லேசு பாசாக தெரிந்ததுதான். இனி அவர்கள் நாவிற்கு வேலை இல்லாமல் போய்விடும். எனக்கு அப்பவே தெரியும். நான் அப்போதே சொன்னேன் என்று நியாயம் கற்பிக்க முயன்று தோற்று கொண்டிருப்பார்கள். அவளையும் அறியாமல் சிரிப்பு வந்தது. என்னம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? ஏதாச்சும் நல்ல சமாச்சாரமா? கோவிந்தன் கேட்டதும் சட்டென நினைவிற்கு வந்தாள். நித்யானந்தன் வந்து விட்டாரா, மேனேஜர் வந்து விட்டாரா என்று அவனிடம் வந்ததும் வராதுமாக கேட்பது முறையாகாது. தலைமை கணக்கர் துரைசாமி அவளை கண்டதும் குட் மார்னிங், இன்றைக்கி அந்த சுகவனம் அன்கோ ஃபைல் முழுசும் பார்த்து மேனேஜர் பார்வைக்கு அனுப்பிடணும்னு சொல்லியிருக்கார். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்காம் என்றார். புது மேனேஜர் ஐயாவுக்கு எல்லா வேலைகளும் சட்டுன்னு முடிச்சுடணும். வழ வியாபாரமே இல்லை. அப்படி 4 பேர் கிளவினாதான் நம்ம நாடு முன்னேறும். பத்திரிகையில் படிக்கிறோமே, எத்தனை அலுவலகங்களிலே வேலையில் ஊழல் மலிஞ்சு கிடக்குதுன்னு. கோவிந்தன் தன் பத்திரிகை உலகறிவை எடுத்து விட்டான். கோவிந்தா, நீ என்ன பண்ணுற? என் கூட வந்து நான் கொடுக்குற ஃபைலை இந்த அம்மா கிட்ட கொடுக்குற, வா என்றபடி மேற்கொண்டு அவனை பேச விடாமல் இழுத்து சென்றார் துரைசாமி. மாயாவும் தேவகியும் வரப்போகிற துணிக்கடை மலிவு விற்பனை பற்றி பேசியபடி வேலையை கவனித்து கொண்டிருந்தனர். ஆமாம், சுகன்யாவையும் குறிப்பிடலாமா? வங்காள நூல் புடவைனா அவளுக்கு ரொம்ப விருப்பமாச்சே. கூத்தலாக ஆரம்பித்தாள் தேவகி. உனக்கு எப்படி தெரியும்? மெதுவாக கிசுகிசுத்தாள் மாயா. அவள் அடிக்கடி கெட்டிக்கிட்டு வருவது அந்த மாதிரி சேலைகள் தான். தள்ளுபடி விலையில் கொஞ்சம் வாங்கி போட்டால் ஆஃபீஸுக்கு வருவதற்கு வசதியாக இருக்குமேங்கிற நல்ல எண்ணம். குறுமுடன் சிரித்தாள் தேவகி. இப்பெல்லாம் சுகன்யா எப்படி வருகிறான்னு நீயே கவனிக்கிறதில்லை போலிருக்கு. மாயா கிண்டினாள். கவனிச்சேன். அமெரிக்கன் ஜார்ஜெட் நைலான் மழைக்காலம் நூல் சேலைனா கஞ்சி போட்டு இஸ்திரி போட்டுங்கிற தொந்தரவு. கலீரென நகைத்து விட்டு சுற்றுமுற்றும் பார்த்தால் தேவகி. அதுவும் ஒரு காரணம். முக்கிய காரணம் வேற. அர்த்தத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி சிரித்தனர். சுகன்யா ஜன்னலினூடே வெளியே தெரிந்த வானத்தை சிறிது நேரம் கோபத்துடன் உற்று பார்த்தாள். 1 என்றால் 10 என்று கணக்கிடும் இயல்பு கொண்ட மனித பிறவிகள் இவர்கள். வயிற்றுக்கு உணவு தேடுவது போல நாக்கிற்கும் வம்பு தேடி அலைபவர்கள். பூனை கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் உலகமே அஸ்தமித்து விடும் என்று அவளும் ஏன் தப்பு கணக்கு போட வேண்டும்? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பல இடங்களில் காணப்பட்டால் யாவரும் பேசத்தானே செய்வார்கள். எதற்காக அவர்கள் மீது கோபப்பட வேண்டும்? ஆமாம், அவள் மட்டும் குற்றமற்றவளா என்ன? நித்யானந்தனை பார்த்த மாத்திரத்திலேயே மனம் தடுமாறி போகவில்லையா? அவனுடன் பழகிய பிறகு அவன் அவளை மனமாற நேசிப்பதாக கூறிய பின் எத்தனை மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருந்தாள் அந்த முடிவை. அது ஏன்? அவளும் அவனை மனமாற நேசித்தாள். ஆனால் முதலில் அதை வெளிக்காட்டி கொள்ள விரும்பவில்லை. அவன் மூலமாக ஒப்புதல் வர வேண்டும் என்ற சுயநலம்தானே. கோவிந்தன் கொண்டு வந்து வைத்த தேநீரை மெல்ல உறிஞ்சினாள். வேலைகளினுடைய அலைப்பாயாதிருந்த மனம் மீண்டும் விழித்து கொண்டது. இன்னமும் ஏன் அவளை அவன் அழைக்கவில்லை? நொடிக்கு 100 சந்தேகம் சாக்கில் அவன் பலமுறை அவளை அழைத்து விடுவது வழக்கமாயிற்றே. ஒருவேளை அவனும் வேலை பலுவில் ஆழ்ந்து விட்டானோ? மனதில் கேள்விகள் குடைந்தன. அவள் வேலையை முடித்துவிட்டு நிமிர்ந்த போது துரைசாமி அவள் அருகில் வந்தார். ரொம்ப சாரிம்மா, உங்களை அவசரப்படுத்திட்டேன். ஏன் சார்? வேலை முடியும்னா முடிக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அதனாலே முடிச்சிட்டேன், உற்சாகத்துடன் கூறியபடி ஃபைல்களை அடுக்கினாள். நீங்கள் எதுக்கு சார் வரீங்க? மிஸ்டர் கோவிந்தன் கிட்டே சொல்லியிருந்தா
எடுத்துக்கிட்டு வந்திருப்பாரே, மரியாதையுடன் கூறியபடி எழுந்தாள். அதுக்கு வரலம்மா, நாம் இன்னைக்கு இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு தவிச்சிருக்க வேண்டாம். என்ன சொல்கிறீங்க? மேனேஜருக்கு ஏதோ அவசர வேலையாம், இன்னைக்கு ஆஃபீஸுக்கு வரலேன்னு ஃபோன் செய்துட்டார். அதனாலே சாவகாசமாக நாளைக்கு முடிச்சிருக்கலாம். அவர் கையெழுத்து இல்லாமல் எதுவும் வெளியே போக முடியாதே, அவர் சொல்லி கொண்டே போனார். சுகன்யா கவலையுடனும் குழப்பத்துடனும் தவித்து போனாள். நித்யானந்தன் ஏன் அலுவலகத்திற்கு வரவில்லை? உடம்புக்கு ஏதாவது சேச்ச, அவருக்கு அப்படி ஏதும் நேர்ந்திராது. பின் ஏன் ஃபோன் செய்தார்? அவளிடம் கூட சொல்லாமல் தன்னையே மறுகணம் கடிந்து கொண்டாள். அவளிடம் மட்டும் அலுவலக ஊழியர்கள் மத்தியில் குறிப்பிட்டு பேசியிருக்க முடியுமா? அவள் அப்படி எதிர்பார்ப்பது தவறு தானே. ஒருவேளை அவர்களது வீட்டிலும் முன்தினம் சுகன்யா கூறியது போல் நித்யானந்தனும் தன் காதலை எடுத்து கூறியிருக்கலாம். அவர்கள் வீட்டில் மறுப்பு தெரிவித்து அதனால் மனக்கிலேசமுற்று அலுவலகம் வரவில்லையோ? அவள் மனது குழம்பியது. அப்படி இருக்காது. உண்மையிலேயே அவசர வேலை நிமித்தம் வெளியே சென்றிருக்கலாம். காலமெல்லாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வோம் சொல்லியிருக்கிறாரே, அப்படிப்பட்டவர் மனது மாறமாட்டார். அவளிடம் கூட சொல்ல முடியாத வேலை இருந்திருக்கலாம். பொறுப்பான மேனேஜர் பதவி வகிப்பவர் அல்லவா? மனதை அடக்கினாள். நாளைக்குள் குடியா மூழ்கிவிடும் அப்பாவை சந்திக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர சொன்னது அவர்தானே. அவரிடம் நாளைக்கே கூறி கையோடு அழைத்து கொண்டு போய்விட்டால் போகிறது. அன்று மாலை அலுவலகத்தை விட்டு புறப்படும் பொழுது அவளுக்கு அப்பா நினைப்பு வந்தது. வீட்டில் செய்த குலோப் ஜாமுனுக்கு அவர் ஒரு நாள் விருப்பம் தெரிவித்தாரே, பாவம். நாளைக்கு நித்யானந்தனை கூட்டி செல்லும்போது இந்த இனிப்பான செய்தியுடன் அவரது விருப்பமான இனிப்பையும் சேர்த்து வழங்கினால் எப்படி பூரித்து போவார்? வழியில் அந்த பிரசித்தமான சிறப்பு அங்காடியில் ஒரு பாக்கெட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி சென்று விட வேணும் தீர்மானித்தவளாய் அந்த சிறப்பு அங்காடி கடை பஸ் நிறுத்தத்தில் இறங்கி கொண்டாள். அந்த கடையில் புது ஸ்டாக்குகள் வந்து செலவாக்கி கொண்டே போகும் என்பதால் அந்த அங்காடிக்குள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். குலோப் ஜாமுன் மிக்ஸை வாங்கி பையை துழாவி பணத்தை கொடுத்து பெற்று கொண்டவள் கண்களில் அந்த புத்தம் புதிய பென்ஸ் கார் தென்பட்டது. தற்செயலாக காரினுள் உற்று பார்த்தவள் திகைத்து போனாள். காரினுள் நித்யானந்தன் அமர்ந்திருந்தான். நித்யா, நமது வாழ்க்கையை ஒன்று சேர்த்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது என்று உறக்க ஓடோடி சென்று கூவிவிட வேண்டும் என்று படபடப்பு. காரினுள்ளிருந்து இறங்கிய பெண்மணி உள்ளே எட்டி பார்த்து பேசிவிட்டு கடை பக்கமாக வந்தாள். காது மூக்கும் மின்ன உயர்மட்டத்து பெண். நான் என்ற கர்வமும் மிடுக்குமாக நடந்து வந்து கொண்டிருந்த அந்த அம்மாளை கண்டதும் ஏனோ சுகன்யா நடுங்கி போனாள். நித்யானந்தனின் தாயாராக இருக்க வேண்டும். முகச்சாயலிலிருந்து நிச்சயம் ஊகிக்க முடியும். ஆனால் தோற்றத்தில் ஒற்றுமை கொண்டிருந்த தாயும் மகனும் குணத்தில் வேறுபாடு கொண்டிருந்தவர்களாயிருந்தால் உடல் ஒருமுறை பயத்தால் சிலிர்த்தது. நித்யானந்தன் நேர்மையானவர், சொன்ன சொல் தவறாதவர், அம்மாவிடம் சொல்லி அவள் மனதை மாற்றிவிடக் கூடியவர். ஆமாம், இந்த பென்ஸ் வண்டி யாருடையதாக இருக்கும்? இதில் நித்யானந்தன் ஏன் வர வேண்டும்? அவரது கார் ஒரு சமயம் ஏதேனும் ரிப்பேர் ஆகி இருக்கலாம். உயர்மட்டத்துக்காரர்களுக்கு எத்தனையோ பெரிய இடத்து சிநேகிதர்கள் காரை கொடுத்து உதவி இருக்கலாம். எதற்காக மனதை போட்டு உடைந்து கொண்டு அலுவலகத்தில் நித்யானந்தனை கண்டு பேசி கொள்ளலாம். இப்போது ஓடி சென்று அவரிடம் பேசினால் அவர் தாயார் தன்னை பற்றி என்ன நினைத்து கொள்ளுவார்? காரினுள் அவருடன் கூட வேறு யாராவது இருந்தால் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு பஸ் நிறுத்தத்திற்கு விரைந்தாள் அவள். என்னம்மா, அவரை கூட்டி வரலையா? அப்பா கேட்டபோது இனம் விளங்கா கலவரம் அவள் மனதில் படர்ந்தது. அத்தியாயம் 15. வித்யாசாகர் ஒரே கல்லில் 2 காய்களை அடித்து சாதனை புரிந்துவிட்ட மகிழ்ச்சியில் மிதந்திருந்தான். வாழ்க்கையின் வெற்றி படிகளை விரைவில் கடந்து உச்சியில் ஏறிவிட வேண்டும் என்ற ஆவேசம் பிடரியை பிடித்து உந்த அவன் வேகமாக செயலில் இறங்கிவிட்டிருந்தான். கண்ணுக்கழகான வசதியான மருமகன் கிடைக்கப் போகும் சந்தோஷத்தில் ஷியாமலாவும் அவன் ஆட்டுவித்தபடியெல்லாம் ஆடிக்கொண்டிருந்தாள். வருங்கால சம்பந்திக்கு நம்ம பெருமை தெரிஞ்சு கொள்ள வேணாமா? ஏதாச்சும் கடை கன்னிக்கு போக பென்ஸ் வண்டியை அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். அதே சமயம் பார்வதியிடம் அவங்க மட்டும்
உபயோகப்படுத்துகிற பென்ஸ் காரை அனுப்பி வைங்கினேன். உங்களுக்கு கடை கண்ணிக்கு போகணும்னா சொல்லுங்க என்று பெருமையை பீற்றி கொண்டான். வருங்கால மருமகன் எத்தனை பெரிய இடத்து உறவினன். அவனால் பார்வதிக்கு மாபெரும் ஆதாயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்ற அவசரம் வித்யாசாகருக்கு. பார்வதியும் தன் பங்குக்கு சளைக்கவில்லை என காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. நித்யா, இன்னைக்கு நிர்மலாவோடு ஷாப்பிங் போகிறேன், நீயும் புறப்படு என்று வற்புறுத்தி விட்டிருந்தாள். மிகுந்த வெறுப்பின் சோர்வினால் நித்யானந்தன் அலுவலகம் செல்ல மனமின்றி வீட்டில் இருந்து விட்டான். தாயாரின் மிரட்டலுக்கு அடிபணிந்து விட்ட கோழைத்தனத்துக்காக பல முறை அவன் தன்னை தானே சாடி கொண்டான். தன் மனத்துக்கினியவளை பற்றி ஒரு வார்த்தை கூட எடுத்து கூற துணைவின்றி போய்விட்டோமே. ஐயோ, இனி சுகன்யாவின் முகத்தில் எப்படி விழிப்பேன்? அவளிடம் இந்த செய்தியை எப்படி சொல்வேன்? காலமெல்லாம் உன்னுடன் தான் என் வாழ்க்கை என்று கூறியதெல்லாம் பொய். அவன் பெரிய புரட்டன், பெண்களை மோசம் செய்யும் நயவஞ்சகன், நம்பிக்கை துரோகி என்று சுகன்யா நினைப்பாளே. சாப்பாட்டிலும் வேறு எதிலுமே நினைவில்லாதவனாய் பீத்தம் பிடித்தவனைப் போல அறைக்குள்ளே அடைந்து கிடந்தான். மன உளைச்சலுடன் அலுவலகம் செல்ல அவனால் இயலவில்லை. தாயின் வற்புறுத்தலால் அவனது சிரம் மீண்டும் தலை தூக்கியது. ஏமா, உங்கள் இஷ்டப்படித்தான் எல்லாம் முடிச்சிட்டீங்க, இன்னும் எதுக்கு என்னை வற்புறுத்துறீங்க? கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்களேன் சீறினான். பார்வதியின் கண்களில் நீர் முட்டியது. அவள் மனதிற்கு ஏறுமாறாக ஏதேனும் சொல்லிவிட்டாலே போதும், கண்களில் கங்காதேவியையே வரவழைத்துவிடும் திறமைசாலி. அவள் சொல்லி நடக்காத விஷயம் எதுவும் உலகில் இருக்கக்கூடாது என்ற இயல்பான பிடிவாத குணம் வேறு. ஆமாப்பா, உன் தங்கச்சிக்கு கொஞ்சம் நகை செய்யணும். உங்கள் அப்பாவாலே ஒன்றும் முடியாது. அண்ணன்காரன் நீ, பெரிய பதவியில் இருக்க. இன்னொருத்தன் தான் பொண்டாட்டியே பெருசுன்னு ஓடிட்டான். நீயாச்சும் கூடமாட எனக்கு ஒத்தாசை செய்வாய். இந்த குடும்பத்துக்காக எதையும் செய்யக்கூடியவன் என் மகன். அப்படின்னெல்லாம் நான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ முரண்டு பிடிக்கிறதை பார்த்தா, அம்மா தயவு செஞ்சு அழ ஆரம்பிக்காதீங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? அதை சொல்லுங்க போதும். பட்களை கடித்தான் எரிச்சலுடன். நீ காரை எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட வேணாம், என் கூட காரில் வந்தால் போதும். என்ன சொல்கிறீங்கம்மா? சம்பந்தியம்மா கார் அனுப்பி வைக்கிறாங்க, பெட்ரோல் அவங்க செலவு, கடைகளை சுற்றிட்டு வந்தால் போச்சு. ஆத்திரத்தில் தாடைகளை இறுக்கி கொண்டான். அவனை அம்மா வேதாச்சலத்தின் வீட்டு குத்தடிமையாக்க பார்க்கிறாள். வீட்டை பார், காரை பார், என் பண பெருமையை பார் என்று பெண்ணை மட்டும் பார்க்க முடியாதபடி வலையில் வீழ்த்த பார்க்கிறார்கள். அம்மா அந்த பளபளப்பான மோகத்தில் அறிவு கண் குருடாகி போய் பேராசை பிடித்து அழைக்கிறாள். கடைக்கு நான் எதுக்கு? நீங்கள் எல்லாம் போய் வாங்க, எனக்கு தலை வலிக்குது. பார்வதி மகனை விடுவதாயில்லை. அவளது நோக்கமே மகனை விலை உயர்ந்த அந்த பென்ஸ் காரில் ஏற்றி அமர வைக்க வேண்டும் என்பதுதான். செல்வத்தின் சொகுசை ஒருமுறை அனுபவித்து விட்டால் பிறகு மனது மாறமாட்டான் என்பது அவளது அழுத்தமான அபிப்பிராயம். வேண்டா வெறுப்புடன் பென்ஸ் காரில் அவன் வளைய வந்தபோது பார்வதி மகனிடம் அடிக்கடி சம்பந்த வீட்டுக்காரர்களின் நற்குணங்களை பற்றி பிரசங்கமே செய்து முடித்திருந்தாள். நம்ம நிர்மலா கல்யாணத்துக்கும் இந்த வண்டியையே எடுத்து உபயோகிக்க சொல்கிறாங்க. தங்கமான மனசு. 2 முகூர்த்தத்தையும் அடுத்தடுத்து வைக்கலாம்னு சொன்னேன். ஒரே பந்தர்லேயே ஜாம்னு நடத்தலாம்னாங்க. பார்த்துக்கையேன். ஆனால் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். நமக்குன்னு ஒரு மரியாதை வேணாமா தம்பி? சொல்லு. நமக்கென்று ஒரு மரியாதை இருந்திருந்தால் இப்படி ஊரார் வீட்டு வண்டியில் ஊர்வலம் வந்திருக்க மாட்டோமே. நித்யானந்தன் மனதினுள் பொறுமினான். தாயாரிடம் கொடூரமாக சண்டையிட்டு அவள் மனதை நோக்கெடுக்க அவன் என்றுமே விரும்பியதில்லை. மேலும் பெரிய அண்ணன் சுயநலத்துடன் குடும்பத்தை விட்டு வேறு பிரிந்து விட்டதால் தாயாரின் ஆதரவற்ற நிலைக்காக பச்சுதாப உணர்வு அவனுக்கு. தங்கை நிர்மலா உலக விவரம் தெரியாதவள். இவை எல்லாமுமாக அவனை ஊமையாக்கி விட்டன. பென்ஸ் கார் சம்பவத்திற்கு பிறகும் அவன் அலுவலகத்திற்கு செல்லவில்லை. அலுவலகத்தில் மேனேஜிங் டைரக்டர் வந்திருந்தார். அவர் தங்கியிருந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு செல்வதும் அவருடன் பல இடங்களுக்கு வெளியே போவதுமாக பொழுதை கழித்து விட்டிருந்தான். ஒரு விதத்தில் அவனுக்கு மனதில் வேதனையையும் மற்றொரு வகையில் நிம்மதியுமாக காலத்தை கழித்தான்.
சுகன்யாவின் முகத்தை பார்க்கும் துணிவு ஏற்பட அந்த ஓரிரு தினங்கள் தேவைப்பட்டன. அத்துடன் அவனது திருமண விஷயத்தில் உண்மையை கூறும் நெஞ்சுரம் ஏற்பட இந்த இடைவேளையை உபயோகித்து கொண்டான். அன்று காலை அலுவலகத்தில் தன் அறைக்குள் நுழையும் முன் பிறர் அறியாவண்ணம் லேசாக பார்வையை ஓடவிட்டான் அவன். கன்னங்கள் சிவக்க படப்படப்பில் நின்றிருந்த சுகன்யாவை ஓரக்கண்ணால் பார்த்தான். மேனேஜர் ஐயா உங்களை கூப்பிடுறாருமா. கோவிந்தன் வந்து சொன்னதும் நெஞ்சு மார்பம் திக் திக்கென்று அடித்து கொள்ள மெல்ல எழுந்து சென்றாள் சுகன்யா. 2 நாளாக பார்க்காம கண் பூத்து போச்சு. கண்களை மாயா அடிக்குரலில் பேசினாள். ஒரு கணம் பிரிந்தாலே ஒரு யுகம்னு சொல்லுவாங்க. 2 நாள்னா கேட்கணுமா? அரட்டலாக கூறிய தேவைக்கு கலுக்கென்று நகைத்தாள். கோவிந்தனுக்கு கோபமாக வந்தது. இவங்க எல்லாம் ஆஃபீஸில் வேலை செய்ய வந்தாங்களா இல்லை ஒம்படிக்க வந்தாங்களா? அப்படித்தான் ஒருத்தருக்கொருத்தர் பிடிச்சு போய் கல்யாணம் கட்டிக்கிட்டா தான் என்னவாம்? எத்தனை பொருத்தமான ஜோடின்னு சந்தோஷப்படணும். மனதிற்குள் அழுத்து கொண்டான். இந்த பொறாமைக்காரர்கள் கண்படும் முன் அவங்க நல்லபடியாக கல்யாணம் செய்துக்கிட்டு குடியும் கொடுத்துணுமா இருக்கணும். தங்களுக்கு மேனேஜர் ஐயா போல ஒரு நல்ல பிள்ளையாண்டான் கிடைக்கலையேன்னு இவங்களுக்கெல்லாம் வைத்தெரிச்சல். தொடர்ந்து மனதிற்குள் அவர்களை கடிந்தபடி டீ எடுத்து வர சென்றான். பையா, சுகன்யா அம்மா டீயை இப்போ கொண்டு வராதே, அவங்க வர நேரமாகும், வீணா ஆறி போயிடும், மாயா குத்தலாக கூறியதை தொடர்ந்து கலீர் சிரிப்பு பரவியது. எனக்கு தெரியும், நீ சொல்ல வேணாம். கோவிந்தன் முறைப்பாக நகர்ந்தான். அரை கதவை மெல்ல தட்டியவள் கமின் ப்ளீஸ் என்ற அவனது குரலை கேட்டு சிலிர்த்து போனாள். எத்தனை நாளாயிற்று அந்த குரலை கேட்டு? மெல்ல கதவை முடியபடி அறைக்குள் வந்து அமர்ந்தவள் அவனை பார்த்ததும் திடுக்கிட்டு போனாள். இன்ப எதிர்பார்ப்புகளுடன் ஓடோடி வந்த அவள் மனதில் கலவரம் எழுந்தது. 4-5 நாட்களாக கடும் காய்ச்சலில் போராடி எழுந்தவனை போல் காணப்பட்டான் நித்யானந்தன். அவனை கண்டதும் அவனது செழுமையான முகத்தில் தோன்றும் புன்னகை கூட வறண்டு போனது போல என்ன ஆயிற்று நித்யாவிற்கு? அவள் மனம் தவித்தது. 2 நாளாக உங்களை காணாமல் எனக்கு என்னவோ போல இருந்துச்சு. உடம்புக்கு ஏதேனும் சரியில்லையா? ஏன் ஏதோ போல இருக்கீங்க? புரிந்தபடி அவனை பார்த்தாள் சுகன்யா. உடம்பு கொஞ்சம் சரியில்லைத்தான். கூடவே எம்டி வந்து போன அலைச்சல். சம்பாஷணையை துவக்க அவன் சிரமப்பட்டான். மனதில் புகுந்து விட்ட கள்ளம் அவனை உறுத்தியது. நித்யா, அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லிட்டேன். உற்சாகம் பொங்க ஆரம்பித்தாள். அதை உங்ககிட்ட சொல்லி மகிழ்ச்சியோடு கொண்டாடணும்னு எவ்வளோ ஆவலாக ஆஃபீஸ் வந்தேன் தெரியுமா? அன்னைக்குன்னு நீங்கள் லீவு போட்டுக்கிட்டு இருந்தீங்க. சினிங்க நாள் அவள். அப்பா கிட்ட சொல்லிட்டியா? பயப்படாதீங்க, அப்பாவுக்கு பூர்ண சம்மதம்னு சொல்லிட்டார். உங்களை கையோடு அழைத்து வரும்படி சொன்னார். நீங்கள் தான் தலைமறைவாக்கிட்டீங்களே சுகன்யா. உன் வாழ்க்கையிலிருந்து தலைமறைவாகிவிட்ட கயவன் நான். உனக்கு தெரியும் போது பெருமூச்சு விட்டான் அவன். ஏன் என்னவோ போல இருக்கீங்க நித்யா? எதுக்கு கூப்பிட்டு அனுப்பினீங்க? அப்போதுதான் அவனது மாறுதலை முற்றிலும் உணர்ந்தவளை போல கேட்டாள். தொண்டையை கனைத்து விட்டு, சுகன்யா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஒன்றை பற்றி பேச வேண்டியது இருக்குது. இன்றைய சாயங்காலம் நாம் வழக்கமாக சந்திக்கும் போது பேசுவோம்னு சொல்லத்தான் கூப்பிட்டேன். நீ போகலாம். தன் இருப்பிடத்திற்கு திரும்பிய சுகன்யாவிற்கு குழப்பமாக இருந்தது. மீண்டும் அவள் மனதில் கலவரம் தலை தூக்கியது.